வணக்கம் என் இனிய உறவுகளே. இந்த வீடியோ எதுக்காக அப்லோட் பண்ண போகிறோன்னா, ஸ்லாட்டட் பிளாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி 2 செட்டு நான் காட்ட போகிறேன். ஒன்று வந்து திருப்பூரில் போட்டிருக்கோம், இன்னொன்று பல்லடத்தில் போட்டிருக்கோம். இது ரெண்டையும் எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்லாட்டட் பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி மூலியமாக பர் மந்த்துக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் செட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வித் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன கலர்? க்ரீன் வித் ரெட் கலர். ஆடு நிற்கிறது க்ரீனும் நடப்பாதைக்கு ரெட்டும் யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1:2 சைஸில், 1 அடிக்கு 2 அடி சைஸில் இது ஃபிட் பண்ண போகிறோம். தென் ஜிஐ கோட்டிங்கில் ஃப்ளாட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ளாட்டை வந்து எதுவுமே நான் ஃபஸ்ட்டு வெல்டிங் அடிக்கலை. டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே ஃப்ரீயாக வச்சுருக்கேன். அதில் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரெயிட்டு பார்த்திங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட லென்த்து அண்டு அகலத்தில் ஃபார்முலா பிரகாரம் என்ன டயனல் வருதோ, மூலமட்டம் வருதோன்றது ஃபஸ்ட்டு நம்ம அந்த சைஸு மூலமட்ட சைஸ் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம 0 ± இல்லாத அளவுக்கு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம இந்த செட் அமைச்சால் மட்டும்தான் இந்த ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் போடும்போது அழகாக நூல் பிடிச்ச மாதிரி வரும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒதுங்கும். இதை அந்த ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் வந்து டைல்ஸ் மாடல் தான். ஆனால் டைல்ஸில் வந்து நமக்கு கொஞ்சம் கிராஸ் ஆனால் நம்ம கட் பண்ணிப்போம். ஆனால் இதில் சில இடத்த கட் பண்ண முடியாது. அது ஒதுங்கி ஒரு ஓரமாக போகும். அதை நம்ம போட்டு தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நூல் பிடிச்ச மாதிரி இந்த எல் ஷேப்பில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பார்த்திங்கன்னா தெரியும். முதல்ல நம்ம ஃப்ளாட்டை வந்து வெல்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2 அடின்னு சொல்லவும், 2 அடிக்கு நம்ம வெல்டிங் அடிச்சிடக்கூடாது. அதை முதல்ல மேலே ஏற்றி பரப்பி வச்சிடணும். இந்த மாதிரி செங்குத்தாக வச்சு அது மேலே ஸ்லாட்டர் பிளாஸ்டிக்கை வச்சு காடியில் உட்கார வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு ஃபுல் செட்டப்பும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் பின்னாடி வெல்டிங் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி வெல்டிங் அடித்தோன்னா ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் ஒரு சைடில் போகும், இது ஒரு சைடில் போகும். அப்படின்றப்ப இதுக்கு அது வளைஞ்சு கொடுக்காது, அதுக்கு இது வளைஞ்சு கொடுக்காது. அதுக்காக திருப்பி நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஏற்படும். ஏன்னா என்கிட்ட வாங்குகிற ஒரு சில பேர் இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உடச்சிட்டு ஸ்லாட்டர் பிளாஸ்டிக்கை போட்டுட்டு தான் போட தான் ஒவ்வொரு அடுக்காக அடிக்கிட்டு வருவாங்க. நம்ம எதுவுமே சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா தெரியும், 1 by 1 சப்போர்ட்டுக்காக மட்டும்தான் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம எதுவுமே அட்டாச் பண்ணலை. வெல்டிங்கும் எதுலேயும் நம்ம கொடுக்கல. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி ஃப்ளாட் வந்து 2 இன்ச்சு ஃப்ளாட்டு, திக்னஸ் வந்து 6 mm திக்னஸ். 2க்கு 1/4 சொல்லுவாங்க. 2க்கு 1/4 நம்ம மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஜிஐ கோட்டிங்கில் கொடுக்குறோம். ஏன்னா இதுதான் இந்த இடுக்குக்குள்ளே ஃப்ளாட் வரனால ஆட்டோட யூரின் படும்போது அந்த இடத்துல சின்னதாக தண்ணி இருக்கும். அப்போதைக்கு கண்டிப்பாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம ஜிஐ கோட்டிங் போட்டு எடுக்கிறதுனால ஒரு குறைஞ்சது 8 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் நாங்கள் முடிச்சிருவோம். ஒரே டைமில் 3 ஃபிட்டப் பண்ணலாம். எங்கள் சைடில் வந்து 3 ஃபிட்டப் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அந்த எப்படி ஃபிட் ஆகுதுன்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்கு இதுக்காகவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணணுன்ட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அதே போல் நம்மள்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க கம்பெனிக்கு வந்து. இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான், ரொம்ப கஷ்டமான மெத்தட்லாம் இல்லை.
ஆனால் என்னென்னா இதில் டயகனல் இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா செட்டு பூ போல் அழகாக வந்துடும். நம்ம போட்டு அது இதுன்னு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ளாட்டில் இந்த ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் அந்த காடி உட்காரும்போது உங்களுக்கு ஆடு ஏறினாலோ இல்லை நம்ம ஏறி குதித்தாலோ இல்லை ஒரே டைமில் ஒரு 10-15 பேர் உள்ளே செட்டை பார்க்க வரேன்ட்டு உள்ளே வராங்களோ அது மாதிரி எந்த ஒரு கீழே விழுவுறான்ற பிரச்சனைலாம் இல்லைங்க. அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தாக போட்டு கொடுக்குறோம். ஸ்லாட்டர் பிளாஸ்டிக்கு கீழே ஃப்ளாட்டு, அதுக்கு கீழே சேனல் கொடுத்துருக்கேன். சேனல் பார்த்திங்கன்னா 100/50 சேனல், 4 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சேனல் பாத் சேனல் கொடுத்துருக்கேன். அதுக்கு பெயிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது நீங்கள் கீழே இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒன்ஸோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒன்ஸோ நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம். 1 லிட்டர் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் இல்லை 1 லிட்டர் பெயிண்ட்டு தான் தேவைப்படும், அதை அடிச்சுக்கலாம். ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் வாரண்டி அண்டு கேரண்டியும் நம்ம இந்த கொடுத்துட்றோம். இது ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் புதுசுனா கொஞ்சம் இதாக தான் இருக்கும், போக போக கரெக்டாக வந்துடும். பாட்டம் பொசிஷனில் இப்போ பார்க்குறோம். பாட்டம் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அழகாக கிளியராக தெரியும். மேலே இருக்கிறதோட கீழே தான் லாக் பண்ணுறது அழகாக தெரியும். கீழே இருக்கிறவங்க கட்டிங் மேலே இது மாதிரி ஒரு சைடு லாக் ஆகும், இன்னொரு சைடு இருக்கும்போது லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், அழகாக கிளிக் ஆகிரும். அழகாக அவ்வளோதான், அந்த மாதிரி கிளிக் ஆகிரும். ஒரு சைடு இன்னொரு ஸ்லாட்டர் பிளாஸ்டிக்கோட கனெக்ட் ஆகும், அதர் சைடு ஸ்லாட்டர் பிளாஸ்டிக் மேலே அந்த காடி உட்காரும். இதுதான் 2 சைடு லாக் இருக்கும். இப்போ ரேம்புக்கும் அதே போல் தான் நம்ம வைக்கணும். கலர் க்ரீன் வித் ரெட், அழகான காட்சி, அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி அழகாக பார்க்கவே அற்புதமாக இருக்குது. ஓகே, இந்த செட்டு முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு பல்லடத்துக்கு போக போகிறோம். வாங்க பல்லடத்தில் போயிட்டு அங்கே எப்படி பண்ணுறோன்னு நம்ம அதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம பல்லடம் வந்தாச்சு. பல்லடம் பார்த்திங்கன்னா சைஸு ஒரு 30க்கு 100. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி. எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் உள்ள. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு லென்த்தில் ஒரு ரோவும் அகலத்தில் ஒரு ரோவும் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா டயகனல் எப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம செட்டு பிரகாரம் போகுதா இல்லை நம்ம டயகனலில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமான்றதை இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டுமே தெரிஞ்சிடும். இங்கேயும் அதே போல் தான், ரெட் அண்டு க்ரீன், பாதைக்கு ரெட்டும் ஆடு நிற்கிறது க்ரீனும் போடுறோம். ஜே கோட்டிங் ஃப்ளாட்டு, அதுக்கு கீழே சேனல்,
அதுவும் இதுவும் சேம் கலர். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ணுறது எல்லாமே இதே கலராக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், பர்பிள் கலராக. ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்காகவே இந்த கலரை போட்டாகணும் அப்படின்னு சொல்கிறோம். செட்டு எப்போதும் போல உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நம்ம தான் லேட்டஸ்ட் மாடலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மள்கிட்ட இருக்க இன்னொரு டீம். மொத்தம் நம்மள்கிட்ட 4 டீம் இருக்குது. இந்த 2 டீமும் ஒன்று திருப்பூர்லேயும் இன்னொன்று பல்லடத்துலேயும் இருக்குது. இன்னொரு செட்டு வந்து கம்பெனியில் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு செட்டு வந்து அங்கே லோக்கல் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெட் அண்டு க்ரீன் கலரில் தான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கலர் தான். கிளைண்ட்டு வேறு கலர் வேண்டாம், நீங்கள் போட்ட கலர் நல்லா இருக்குது, அந்த கலரே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறதுனால வேறு கலருக்கு போக முடிய மாட்டேங்குது. ஆனால் சேல்ஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் கொடுக்குறோம், பிளாக் கலர் கொடுக்குறோம், எல்லோ கலரு, இது மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 1/2 பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் உள்ளது ஃபீமேலும், ஹோல்ஸ் இல்லாதது லாக்கு உள்ளது அது பார்த்திங்கன்னா மேலும். அது ரெண்டுத்தையும் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். இதை கொண்டு வந்து இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணோம்னா லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். ஒரு சைடு லாக் போட்டுக்கிட்டே வரும், இன்னொரு சைடு வந்து காடியில் அந்த ஃப்ளாட் உட்காந்துட்டே வரும். பார்த்திங்கன்னா தெரியும், இது இந்த பொசிஷனில் தான் நம்ம ஃப்ளாட் உட்கார்ற இடம். இந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து உடையக்கூடாதுன்றதுக்காக இத்தனை ஸ்ட்ரென்த்து படுத்தியிருக்கோம். ஹோல்ஸ் டயா உங்களுக்கு ஆல்ரெடி பின்னாடியே தெரியும், முன்னாடி பார்த்த வீடியோவில் தெரியும். 15/55 வச்சுருக்கேன். ஓரளவுக்கு திட்டத்தட்ட முடிகிற கண்டிஷன் வந்துட்டோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.